வந்துட்டீங்களா? அப்பா, உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? போலீஸ் கழுகு வட்டம் போட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இந்த சிட்டு இந்த பட்டுக்கிட்ட அடிக்கடி வர முடியல. ஆமா, இப்படி 500 1000 கொண்டு வந்தா எப்ப பணம் சேர்றது, நம்ம கல்யாணம் எப்ப நடக்கிறது? நீங்க பணம் சேர்க்கறதுக்குள்ள நமக்கு வயசாயிடும் போல இருக்கு. இவ்வளவு நாளா கல்யாணத்தை பத்தி நான் உன்னை கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ கேட்டுட்டீல்ல, விடு. முரட்டு வேட்டையாடி பெரிய தொகையா கொண்டு வந்து கொட்டுறேன். என்ன வரட்டுமா? அண்ணே, யாரு? அரே தங்கச்சி. என்ன அப்படி பாக்குறீங்க? அது அது இது இந்த நெக்லஸ் உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அது இருக்கட்டும். அண்ணே, அண்ணி சௌக்கியமா? குழந்தை பிறந்துருச்சானே? அன்னைக்கு நீ மட்டும் உதவி பண்ணலன்னா அவ செத்தே போயிருப்பா. அதுக்காக உன்னை பார்த்து நன்றி சொல்லணும்னு அலைந்து அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் உன்னை பார்க்க முடிஞ்சது. ஐயோ பாவம், என்னமோ உங்க மேல எனக்கு என்னன்னு தெரியாத ஒரு பாசம் போங்களேன். ஆமா ஆமா ஆமா. என்ன அண்ணியும் குழந்தையும் நான் பார்க்கலாமா? பாக்கலாமே, பாக்கலாம் பாக்கலாம். நானே கூப்பிட்டு இருந்தேன். போலாமா? வாங்க வாங்க, உட்காருங்க போலாம். அண்ணன் வாங்க, உட்காருங்க. அங்கச்சி தான் தங்கச்சி. உட்காருங்க, நீங்க தான் வரணும். போலாமா? போலாமா? எவ்வளவு நேரம்? ஆமா, இப்ப நேரம். அவன் என் நகையை பிரித்து வாங்க. என்ன தெரிஞ்சு சொல்றாங்க? பாவுடு அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்ன விட்டு பாவுடு. கையும் கிளம்பா பிடிச்சு கொடுத்து வந்த திருத்துறதுக்கு இதை விட எனக்கு வேற சந்தர்ப்பம் கிடைக்காது. என்ன விட போறியா இல்லையா? பிடிச்ச பையனை அடிக்கவா செய்யற? நீங்களா? இந்தாங்க உங்க நெக்லஸ். இப்படி அவசரப்பட்டு அநியாயமா ஒருத்தர் அடிச்சிட்டீங்களா? என் நகையை திருந்தது இவர் இல்ல, இல்ல வேற ஒருத்தர். அந்த பையன் திருட்டு இவர் மேலே பழிய போட்டுட்டோம். சார் சார், நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் சார். எங்களை மன்னிச்சிருங்க சார். அடிச்சது அடிச்சிட்டீங்க, பிறகு என்ன? எல்லாரும் போங்க, தயவு செஞ்சு போங்க. ஐயா, இது பாருங்க. என்னாச்சு? அன்னைக்கு உன் மானத்தை காப்பாத்துறதுக்கு உன்கிட்ட பணம் கேட்டு வாங்கினேன். இன்னைக்கு எதையுமே எதிர்பார்க்காம என் உயிரையே காப்பாத்திட்டியம்மா. உனக்கு நான் என்ன கொடுக்க போறேன்? பிரதிபலன் எதிர்பார்த்தா உதவி செய்வாங்க? நான் அப்படி வாழ்ந்து வந்தாம்மா. உனக்கு தெரியாதுமா, மத்தவங்களுக்கு உதவி செய்யறத வியாபாரமா நினைச்சேன். அடிச்சு பொழப்பு நடத்தின, கடைசியில நானே அடி வாங்கிட்டேன். கடவுள் எனக்கு சரியான தண்டனை கொடுத்துட்டான். அழாதீங்கய்யா, அழாதீங்க. யார் பெத்த பெண்ணோ நீ எனக்கு ஆறுதல் சொல்ற. அம்மா, உன் முகத்தை பார்த்த உடனே நான் பெத்த பெண்ணு எனக்கு ஞாபகம் வருதும்மா. உங்களுக்கு பொண்ணு இருக்கா? இருந்ததும்மா. பெண்ணு பிறந்தா தகப்பனுக்கு தலைகுறிவு யாரோ ஒரு பைத்தியக்காரன் சொன்னதை நம்பி பெத்த மகளை தாய்கிட்ட இருந்து பிரிச்சு அனாத விடுதியில கொண்டு போய் சேர்த்த பாவிம்மா நான், பாவி. ஐயோ பாவம். ஐயா, உங்களுக்கு வேற யார் துணையும் இல்லைன்னா என் வீட்டுக்கு வந்து அங்கேயே தங்கி இருக்கலாம். கடைசி வரைக்கும் நான் உங்களை காப்பாத்துறேன். வாங்க ஐயா, வாங்க. இல்லம்மா, இல்ல. நான் என் மனைவி பிரிஞ்சு பல வருஷங்களாச்சு. அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு நீ சொன்னபடி பொண்ணு பிறந்தா பெருமைதானே தவிர தலைகுறிவில்ல. நான் மனசு மாதிரி தெரிஞ்சுட்டேன். என்ன மன்னிச்சிரு. அவகிட்ட கண்ணீர் விட்டு கதறி மன்னிப்பு கேட்டா தான் எனக்கு ஆறுதல் கிடைக்குமா.
அம்மா, இதுவரைக்கும் இருட்டுல கடந்த இன்னைக்கு நீ வந்து எனக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுத்துட்டம்மா. நீ மகராசியா இருக்கணும். போயிட்டு வாம்மா, போயிட்டு வா. பொன்னம்மா, இப்பதான் உன் நிலைமை எனக்கு வந்திருக்கு. உன் அருமை எனக்கு தெரியாம போச்சே. குழந்தையா இருக்கும் போது தாயும் வயசான காலத்துல மனைவியும் எவ்வளவு உதவிக்கிறத நான் உணர்ந்துட்டேன் பொன்னம்மா, நான் உணர்ந்துட்டேன்.